Okay, very good evening, all of you. Very good evening. Good evening, sir. Good evening, sir. Yes, very good evening, all of you. எங்க கிராஷ் கோர்ஸ்ல யாராவது இருந்தீங்க அப்படின்னா கிராஷ் கோர்ஸ் மக்கள், ஸோ யூ கேன் ப்ளீஸ் கோ அண்ட் டேக் யுவர் கிராஷ் கோர்ஸ். ஸோ நம்மளோட ஆஸ் யூஸ்வல் டெலிகிராம்ல நடக்கிற ஃப்ரீ செஷன் மக்கள் மட்டும் வந்து இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகேவாங்க, டன். ஸோ யூஸ்வலி வீக்லி ஒரு கிளாஸ் வந்து நம்ம ஆன்சர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இனி வர பீரியட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளாஸஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எக்ஸாம் ரிலேட்டடா நிறைய பேர் நம்ம டான்சர் குரூப்ல வந்து டவுட் கேட்டிருந்தீங்க இல்லையா, டெலிகிராம் குரூப்ல. ஸோ நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிசம்பர் மிட்ல ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட எக்ஸாம் வந்து பிப்ரவரி எண்ட்லயோ இல்ல மார்ச் மிட்லயோ வந்து நம்மளோட எக்ஸாம் வந்து முடிஞ்சிடும். ரைட், அப்போ நமக்கு ஹார்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 மாசம் தான் டைம் இருக்கு. 4 மாசம் கூட கிடையாதுங்க. ஸோ பிப்ரவரி மந்த் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டா 3 மாசத்துல வந்து எக்ஸாம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டான்செட் எம்பிஏக்கும் சரி, டான்செட் எம்சிஏக்கும் சரி. ஸோ யூஸ்வலி டான்செட் எம்சிஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சனிக்கிழமை, ஏதாவது ஒரு சனிக்கிழமை காலையில கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே அன்னைக்கு மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா டான்செட் எம்பிஏ எக்ஸாம் நடக்கும். ரெண்டுமே ஒரே நாள்ல தான் நடக்கும். அதுக்கு மறுநாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட்டா எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. பட் பிப்ரவரி எண்டு தான் வந்து லாஸ்ட் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெப் மந்த்ல தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு கரெக்டா 3 மந்த்ஸ் இருக்கும். அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட் அப்லோட் பண்றது அண்ட் சிக்னேச்சர், போட்டோகிராஃப் இதெல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் நான் போக போக சொல்றேன். இப்ப எல்லாத்தையுமே ஒரே ஷாட்ல நான் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. ஸோ உங்களுக்கு அந்த அபிஷியலா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா வந்து 1 by 1 அந்த டெலிகிராம் குரூப்ல வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவாங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம ரெகுலரா கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு ஹேபிட்டா மாறிடும் இல்லையா. அந்த மாதிரி வருஷம் டான்செட் எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வி ஆர் சக்சஸ்ஃபுல்லி பட் டெலிவரிங் தி கண்டென்ட், கோர்சஸ் அண்ட் டெலிவரபிள்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ரிசல்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராப்ரியேட்டான ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த பேட்ச்லயும் வந்து நாங்கள் அதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நல்லா பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வி ஆர் கண்டக்டிங் திஸ் கிளாஸஸ். ஸோ கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் அட்டென்டிவா இருங்க. ரைட், பிகாஸ் நமக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் இஸ் அன் அட்வைஸ், இது ரியாலிட்டி. ஹேபிட் தாங்க. ரைட், ஸோ அந்த ஹேபிட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம். சம்டைம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட்ஸ் சே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலே வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு காசிப் படிக்க ஆரம்பிச்சிருவோம். இல்ல அப்படின்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிப்போம். ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, பர்டிகுலர் ஃப்ரெண்டு கிட்ட போனா மட்டும். பட் மத்தவங்க கிட்ட பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கான்சியஸா வந்து பேசுவோம். ஏன் அந்த ஒரே ஒரு பர்சன் கிட்ட போது நம்ம அந்த மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப வந்துட்டு ஒரு வரம்பு மீறி பேசணும் அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம இன்கல்கேட் பண்ண ஹேபிட், அந்த ஹேபிட் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டப்புன்னு மாறாது. ரைட், ஸோ அந்த ஹேபிட்டை நம்ம டெவலப் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ லெட்ஸே ஒரு இடத்துக்கு போன உடனே வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸே படிக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காடுறேன். பட் அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே வந்து கேம் விளையாடணும் அப்படின்னு தோணும். ரீசன் என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல்லா உட்காந்து நம்ம கேம் விளையாண்டு பழகிருப்போம். அங்க போய் உட்கார்ந்த உடனே வந்து மொபைல் எடுத்து கேம் விளையாடணும் அப்படின்னு தான் தோணும். இது நீங்க லைஃப்ல நிறைய இடத்துல ரிலேட் பண்ணலாம். இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் ஹேபிட். ரைட், ஒரு தப்பான ஹேபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரேம் பண்றோம். அதே மாதிரி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டான்செட் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்போம். பட் என்ன அப்படின்னா மொபைல் ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். வந்தோடனே என்ன அப்படின்னா அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருப்போம். சைட்ல நம்மளோட ஆடியோ ஒரு பக்கம் பிளே ஆகிட்டு இருக்கும். இல்ல நீங்க டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, டப்புன்னு உட்காந்து நம்மளோட என்ன கிளாஸ் வரும், ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா டிவி பார்ப்பீங்க. பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இட்ஸ் டெஃபினெட்லி அண்ட் பேட் ஹேபிட். ரைட், ஸோ அந்த ஹேபிட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ்ல இன்கல்கேட் பண்ண வேண்டாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கிளாஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப என்ன சொல்றதுங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துருப்போம் இல்லையா. இது வந்து நடந்துருச்சு, காலையில இருந்து இந்த மாதிரி நடந்துருச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். இல்ல நாளைக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்ல ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். அப்படி ஃபீல் பண்ணி நீங்க டென்ஷன் ஆகி இந்த கிளாஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. பிகாஸ் இந்த 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் அப்படிங்கறது வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கான டைம் இல்லையா. இந்த ப்ரிப்பேர் பண்ற டைம்ல வந்து நீங்க அந்த ஃபீல் பண்ணி எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ரைட், அப்போ சேஞ்ச் பண்ண முடியாத விஷயத்த நினைச்சு நீங்க வந்துட்டு ஒரி பண்றது அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம். ரைட், ஸோ அப்போ இன்அப்ராப்ரியேட்டான தாட்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து வெளியில போட்டுருங்க. அண்ட் உங்களோட கஷ்டத்தை நினைச்சு இந்த டைம்ல ஃபீல் பண்ண வேணாம். பட் அதுக்கு அப்படியே மாற வந்து இந்த கிளாஸுக்கு கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுங்க, ஏதாவது ஒரு டாபிக் வந்து லேர்ன் பண்ண ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்க ரெகுலரா ஒவ்வொரு கிளாஸ்லயும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா டான்செட் எக்ஸாமும் வந்து நம்ம ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதுக்கு கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சொல்லித்தர விஷயத்த ப்ராப்பரா அட்டென்டிவா லிசன் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின் கேட்டா அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஓகேவாங்க. ஸோ மைண்ட் செட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மைண்ட் செட் பண்ணாம நான் பாட்டுக்கு கிளாஸ் ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? ஸோ அதனால வந்து கொஞ்சம் மைண்டை செட் பண்ணிக்கோங்க. இந்த 1 மணி நேரம் என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. அழகா ஒரு டாபிக் வந்து இன்னைக்கு நீங்க கத்துக்க போறீங்க. ஸோ இன்னைக்கு நான் சொல்லி தரது டான்செட் எம்பிஏக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், டான்செட் எம்சிஏக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ்ல நான் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. அந்த டவுட்ஸையும் கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு 8 o'clock வந்து கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ரெடியாங்க? இஃப் யூ ஆர் ரெடின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எதுக்கு இந்த மாதிரி நான் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா உங்க பிரெயின் வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடா வேலை செய்யும். ரைட்? ஸோ ப்ளீஸ் டைப் ரெடி இன் கமெண்ட். ஓகேங்க. நிறைய பாப்பப் ஆகுது. ரெடின்னு. ஐ அம் ரியலி ஹாப்பி டு see that. ஓகேங்க. கையில பென் அண்ட் பேப்பரோட உட்காந்துக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பென் அண்ட் பேப்பர் இல்லாம நீங்க உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா புரிஞ்ச மாதிரியா இருக்கும். ஆனா கண்ணுல பார்த்தது பிரெயின்ல ஏறாது. ஓகே, சரிங்க. என்னோட ஸ்கிரீன் வந்து நான் ஷேர் பண்றேன். விசிபிளா இருக்கான்னு சொல்லி பாருங்க. அண்ட் கண்டிப்பா உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவேன். ஓகே, ஸ்கிரீன் விசிபிளா இருக்காங்க? யா? எஸ் சார். ஓகேங்க, டன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃபைல்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்க. சோ நம்ம இதுக்கு முன்னாடி பெர்மிட்டேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் பார்த்தோம். போன வாரம் ஃபுல்லா நீங்க வேர்பலும் லாஜிக்கல் ரீசனிங்கும் பாத்தீங்க. சோ பெர்மிட்டேஷன் வந்து நம்ம கவர் பண்ணிருந்தோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன டாபிக் அப்படின்னா காம்பினேஷன். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு சால்வ் பண்ற அளவுக்கு நான் உங்களை ரெடி பண்ணி விட்டுருவேன். காம்பினேஷன். சோ இன்னைக்கு நம்மளோட டாபிக்கோட பேரு காம்பினேஷன். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டாபிக்ங்க. ஸ்கூல்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஸ்கூல்ல சொல்லி தராங்க, காலேஜ்ல சொல்லி தராங்க அப்படின்னா உடனே ஃபார்முலா வச்சு நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். பட் ஃபார்முலாவே இல்லாம இந்த கான்செப்ட் நான் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு நல்லா சொல்லி தரேன். தெளிவா கவனிங்க. ஓகேவா? சோ இந்த காம்பினேஷன் அப்படின்னா என்ன? சோ ஃபார்முலாவும் நம்ம படிக்க வேண்டியது மேண்டேட்டரி. அதை நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா வந்து நான் கான்செப்டும் சொல்லித்தரேன். ஓகேவா? சோ காம்பினேஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை எவ்வளவு வகைகளை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். செலெக்ஷன். இதை வந்து காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். செலெக்ஷன் அப்படின்னு என்னது? லெட்ஸ் சே நம்மளோட கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் இருக்காங்க, ஏபிசி. ரைட்? சோ we have 3 people and their name is ABC in classroom. இப்போ இந்த 3 பீப்புள்ல இருந்து நான் ஒரு 2 பேரை மட்டும் கிளாஸ் டீச்சர் வந்து செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? ஏபி அப்படின்னு ஒரு செலெக்ஷன் பண்ணலாம், இல்ல ஏசி அப்படின்னு ஒரு செலெக்ஷன் பண்ணலாம், இல்ல பிசி அப்படின்னு ஒரு செலெக்ஷன் பண்ணலாம். அப்ப டோட்டல் எவ்வளவு செலெக்ஷன்ஸ் நடந்திருக்குங்க? 3 செலெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. சரிதானே? ஏமா 3 பேர் இருக்காங்க, 3 பேர்ல இருந்து 2 பேரை செலக்ட் பண்ண அப்படின்னா 3 வேஸ்ல வந்து நம்மளால செலக்ட் பண்ண முடியும். இது பேர் ஒரு காம்பினேஷன் இல்லையா? இப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட்ஸ் சே என்கிட்ட வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பாய்ஸ் இருக்காங்க. இந்த 10 பாய்ஸ்ல இருந்து ஒரு 2 பாய்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீமை ரெப்ரசென்ட் பண்ணணும், அவங்க வந்து செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 10 பேர் ABCDEFGH அப்படின்னு சொல்லி எழுதுறேன். சோ அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேரை நான் செலக்ட் பண்றேன். சோ ஏபி, ஏசி, ஏடி அப்படின்னு சொல்லி 2 பேரை நான் செலக்ட் பண்றேன். அப்படி நான் பண்றேன்னா see people please give me a second. Crash course-ல please give me a second. Okay, please don't know. ஓகேங்க, ஐம் சாரி. ஸோ இப்போ இந்த 10 பாய்ஸ் இருக்காங்க. அதுல இருந்து ஒரு 2 பாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணு அப்படின்னா ஏபிசிடி அப்படின்னு நம்ம எழுதிட்டு அதுல ஏபி, ஏசி, ஏடி, ஏஇ அந்த மாதிரிலாம் நம்ம எழுதணும் அப்படின்னா எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் தான் வந்து காம்பினேஷன். சார் எப்படி சார், எப்படி ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு புரியறதுக்காக வந்து அந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் நான் எழுதி போடுறேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்
இன்டூ ஆர் ஃபேக்டோரியல். இதுதாங்க ஃபார்முலா. சார் இந்த ஃபார்முலாவை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு சார், ஒண்ணுமே புரியல அப்படின்லாம் பதற வேணாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாக்கான விளக்கத்தை நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேக்டோரியல் அப்படின்னு என்னங்க? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபேக்டோரியல் நான் எழுதி போட்டிருந்தேன் இல்லையா? இப்போ 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ எவ்வளோ? ஞாபகம் இருக்கா? 0 ஃபேக்டோரியல் வேல்யூ 1, 1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1, 1, 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2 into 1 2 தான். 3 ஃபேக்டோரியல் வேல்யூ 3 into 2 into 1 6. 4 ஃபேக்டோரியல் வேல்யூ 24. Very good. 4 into 3 into 2 into 1 24. 5 factorial value 120. 120. Yes, 120. 6 factorial value 720. 726. So இது வரைக்கும் மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு தெரியலனால பிரச்சனை கிடையாது, நான் எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா? சோ 7 ஃபேக்டோரியல் வேல்யூ 5040. இது வரைக்கும் வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. அதுல இருந்து நான் 2 பேரை செலக்ட் பண்ண போறேன் as per first question. இப்போ எப்படி சார் இதை சால்வ் பண்ணலாம் இந்த ஃபார்முலால அப்படின்னா, எத்தனை பேர் இருக்காங்க? 3 people. அந்த 3ல இருந்து எத்தனை பேர் நம்ம செலக்ட் பண்ண போறோம்? 2 people. சோ n-க்கு பதிலா மொத்தம் r-க்கு பதிலா எவ்வளவு வேணும்? 3c2. இதை நம்ம எப்படிங்க எழுதலாம்? 3 ஃபேக்டோரியல் சாரிங்க 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 minus 2 ஃபேக்டோரியல் எவ்வளவுங்க? 1 factorial. r ஃபேக்டோரியல் வேல்யூ 2. இப்போ 3 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன நமக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவுங்க? 6. and 1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1, 2 ஃபேக்டோரியல் வேல்யூ இத கட் பண்ணுங்க பார்க்கலாம். 3 இல்லையா? அப்போ நம்ம எவ்வளவு வேஸ்ல வந்து செலக்ட் பண்ணலாங்க? 3 வேஸ்ல வந்து செலக்ட் பண்ணலாம். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு? இப்போ அதே மாதிரி 10 பாய்ஸ் இருக்காங்க. 10 பாய்ஸ்ல இருந்து 2 பாய்ஸ் செலக்ட் பண்ண அப்படின்னு எவ்வளவு வேஸ்ல செலக்ட் பண்ணலாம்? 10c2 ன்னு எழுதுவீங்களா? 10c2 அப்படின்னா 10 factorial divided by 10 minus 2 8 factorial into 2 factorial. சார் எனக்கு 10 factorial தெரியாது சார், நான் என்ன சார் பண்ணட்டும்? பதறாதீங்க. இந்த 10 factorial எப்படி எழுதலாம்? 10 into 9 into 8 into 7 into அப்படி போய்கிட்டே இருக்குமா? 10 into 9 மட்டும் எழுதிக்கிறேன் into 8 factorial அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 அப்படிங்கிறது 8 factorial தானே? அப்படியே நான் போட்டுக்கிறேன். கீழே என்ன இருக்குன்னு பாருங்க, 8 ஃபேக்டோரியல் தான் இருக்கு. அதனால வந்து 8 ஃபேக்டோரியலோட இந்த மேல நிப்பாட்டிக்கிறேன். into 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன வரும்? 2 தானே? சரி, இப்போ 8 ஃபேக்டோரியல் 8 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். 2 into 5 வந்து பாத்தீங்கன்னா 10ங்க. சோ 5 into 9 என்னங்க வருது? 45. அப்போ 10 பேர்ல இருந்து 2 பேரை செலக்ட் பண்ண அப்படின்னா எவ்வளவு வேஸ்ல பண்ணலாங்க? 45 வேஸ்ல பண்ண முடியும். சரி, இது எல்லாத்துக்கும் இப்படி நான் ஃபார்முலா எழுதணுமா? கிடையாது. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன். இப்போ கவனிங்க, 10 பீப்புள்ல இருந்து 2 பீப்புள் வந்து செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்லைடை மட்டும் நான் சொல்றது அப்படியே தெளிவா கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ஸ்லைடு முடியும் போது இந்த கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுப்பீங்க. இப்போ 10c2 கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 10 பேர்ல இருந்து 2 பேருக்கு செலக்ட் பண்ணன்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 10 ஃபேக்டோரியல் தானே மேல எழுதுவேன். இப்ப அந்த 10 ஃபேக்டோரியல கீழே 2 தானே இருக்கு, 2 பிளேசஸ்க்கு மட்டும் நான் எழுத போறேன். என்ன சார் சொல்றீங்க? நான் திரும்ப ஒரு முறை சொல்றேன். மேல வந்து 10 ஃபேக்டோரியல் நம்ம எழுதுவோம். ஆனா அந்த 10 ஃபேக்டோரியல 2 பிளேசஸ்க்கு மட்டும் நான் ரெடியூஸ் பண்ண போறேன். எப்படி? 10 into 9 அவ்வளவுதான். சார் புரியல சார். திரும்ப ஒரு முறை சொல்றேன், கவனிங்க. யூஸ்வலி 10c2 னா எப்படி எழுதுவோம்? 10 factorial divided by 10 minus 2 8 factorial. அதுக்கப்புறமா இங்க 2 இருக்கு, சோ 2 factorial இப்படிதானே எழுதுவோம். இப்போ இந்த மாதிரி சால்வ் பண்றதுக்கு பதிலா இங்க மேல 10 factorial போடணும். ஆனா அந்த 10 factorial இங்க கீழே 2 இருக்கு இல்லையா பேஸ்ல, அதனால ஜஸ்ட் 2 பிளேசஸ்க்கு மட்டும் தான் நான் எழுதுறேன். 10 into 9. இப்போ 3 இருந்துச்சுன்னா எப்படி எழுதுவேன்? 10 into 9 into 8. அவ்வளவுதான், நீங்க சொன்னது கரெக்ட். இப்போ 10c4 இருந்துச்சுன்னா 10 into 9 into 8 into 7. அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 2 இருக்கு இல்லையா பேஸ்ல, அந்த 2 ஃபேக்டோரியல் இங்க கீழே எழுதிக்கிறேன். 2 into 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். அவ்வளவுதாங்க. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுவோமா? 5 into 9 என்ன வரும்? 45.
இதுதான் நம்மளோட ஆன்சர். சார் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னா சொல்லித்தரேன். லெட்ஸ் சே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9 பீப்புள் இருக்காங்க. அதுல இருந்து ஒரு 3 பீப்புள் நான் செலக்ட் பண்ண போறேன். எப்படி சார்? 9 9 ஃபேக்டோரியல். into 8 into 7 எஸ், 9 into 8 into 7 டிவைடட் பை divided by 3 3 into 2 into into 2 1. into 1. இப்ப பாருங்க ஈஸியா இருக்கா? 3 into 4 into 7. சாரி, இது எனக்கு கஷ்டமா இருக்கு சார் மல்டிப்ளை பண்றது. 4 3 சார் 12ங்க. 12 into 7 84. சோ 84 வேஸ்ல வந்து 9 பேர்ல இருந்து 3 பேரை என்னால செலக்ட் பண்ண முடியும். அந்த மல்டிப்ளிகேஷன் எல்லாம் கரெக்டா தெரியணுங்க. அதுல கோட்டை விட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். ஓகேவா? இப்ப கவனிங்க, 5 பேர்ல இருந்து 2 பேரை செலக்ட் பண்ணன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி எழுதுவீங்க? 5 into 4. 5 into 4 டிவைடட் பை 2 into 1. 2 into 1. இப்ப நம்ம கட் பண்ணுவோமா? 5 into 2 10 ways. 10 வேஸ்ல வந்து 5 பேர்ல இருந்து 2 பேரை என்னால செலக்ட் பண்ண முடியும். இப்ப கவனிங்க, இது அப்படியே வந்து 5 பேர்ல இருந்து 3 பேரை செலக்ட் பண்ணன்னு சொல்றேன். எப்படி எழுதுவீங்க? 5 into 4 into 3. 5 into 4 into 3 divided by 3 into 2 into 1. 3 into 2 into 1. இப்ப 3 3 கட் 2 ஆயிருச்சு. 2 3 2 2 4. 10 also. 5 into 2 10. அப்போ ரெண்டுக்கு ஆன்சர் ஒரே மாதிரி தானே வருது பாருங்க. Yes sir. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ரெண்டுக்கு ஆன்சர் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா என்ன அப்படின்னு டவுட் இருக்கும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. இப்போ 5க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் என்னங்க இருக்கு? 3. 3. அப்ப 5C2 ஓட ஆன்சர் 5C3க்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப கவனிங்க, 5க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் என்னங்க? 2. அப்ப 5C3 ஓட ஆன்சர் 5C2க்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப அதே மாதிரி 10C2 இருக்கு இல்லையா? 10க்கும் 2க்கு டிஃபரன்ஸ் என்னங்க? 8. 8. அப்ப 10C2 ஓட வேல்யூ 10C8க்கு ஈக்குவலா இருக்கும். பொய் சொல்றீங்க நீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இப்ப 10C8 நான் எப்படி எழுதுவாங்க? 10 into 9 into 8 into 7 into 6 into 5 into 4 into 3. அவ்வளவுதானே? Yes sir. டிவைடட் பை கீழ வந்து என்ன எழுதுவேன்? 8 ஃபேக்டோரியல் எழுதுவேன். 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. இப்படிதான் எழுதுவேன். Yes sir. இப்ப நான் பாருங்க இது எல்லாத்தையும் அடிச்சு விட்றேன். 8 into 7 into 6 into 5 into 4 into 3 வரைக்கும் அடிச்சு விடுறேன். மிச்சம் என்ன இருக்குங்க? இதை கேன்சல் பண்ணா 5 into 9 என்னதான் வருது? 45. 45 தானே வருது. அவ்வளவுதான். அப்ப 9C3 ஓட ஆன்சர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 10C8. 10C8. 9C3 கேட்டாங்க. 9C3. 936 sir. 6. 9C6 ஈக்குவலா இருக்கும். 9C6. அதோட ஆன்சர் என்னதான் வரும்னா 84 வேஸ் தான் வரும். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? சோ 9C3 ஓட ஆன்சரும் 9C6க்கு ஈக்குவலா இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? No sir. No sir. சரி, எனக்கு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 7C3 ஓட ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். Answer is 35 sir. 35. ஓகேங்க. 7 into 6 into 5 ன்னு போடுவீங்க. ஏன்னா இங்க 3 தான் இருக்கு. சோ 3 பிளேசஸ்க்கு ரெடியூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ கீழ வந்து 3 into 2 into 1. இப்போ நம்ம அடிச்சு விட்டா 3 into 2 வந்து 6 வருது. 7 into 5 என்ன வரும்? 35. 35. இதுதான் வந்து நம்மளோட ஆன்சருங்க. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு. சொல்லித்தரேன், தெளிவா கவனிங்க. ஓகேவா? என்ன சார் ஷார்ட்கட்? இப்போ NC1 இதோட வேல்யூ என்ன வரும்னா n வரும். NC0 இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1 வரும். NCN இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1 வரும். இதெல்லாம் என்னங்க ஏதோ ஃபார்முலாவா எழுதிட்டு இருக்கீங்க, போக போக ஒண்ணுமே புரியல. இப்போ நம்ம அறிவை யூஸ் பண்ண போறோம். இப்போ NC1 அப்படின்னா என்னது? லெட்ஸ் சே ஒரு 5 பேர்ல இருந்து ஒருத்தனை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 5 பேர்ல இருந்து ஒருத்தனை செலக்ட் பண்ண சொல்றாங்க. இப்ப 5 பேர்ல இருந்து ஒருத்தனை செலக்ட் பண்ணனா அவங்களோட பேர் வந்து ABCDன்னு வச்சுக்கலாமா? ABCDன்னு வச்சுக்கலாமா? டேய் ஏவா இல்ல பிவா இல்ல சிவா இல்ல டிவா இல்ல ஈவா அப்படின்னு எவ்வளவு வேஸ்ல தான் செலக்ட் பண்ண முடியும்? 5 ways. 5 வேஸ்ல தான் செலக்ட் பண்ண முடியும். இப்ப வந்து பாருங்க ABCDE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் இருக்காங்க. இதுல இருந்து யாரையுமே செலக்ட் பண்ணாதன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு வேஸ்ல நடக்கும்? 1 ways. 1 வே. நான் போய் கிளாஸ்ல என்ன சொல்லுவேன்? எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துருவேன். அவ்வளவுதான். இது 1 வேல தான் நடக்கும். இப்ப வந்து பாருங்க ABCDன்னு சொல்லிட்டு 5 பேர் இருக்காங்க. இதுல வந்து 5 பேரையுமே செலக்ட் பண்ணணும். அது எத்தனை வகையில் நடக்கும்?
ஒரே ஒன் வே சார். ஒரு வேலை தான். அதாவது டேய் எல்லாம் வாங்கடா கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவேன். யாரும் வராதீங்க அப்படின்னாலும் ஒன் வே தான், எல்லாம் வாங்கினாலும் ஒன் வே தான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். சரிங்க. இப்போ 100C 98 கண்டுபிடிங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 100C 98 எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம தான் புத்திசாலிங்களாச்சே. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? 2 sir. 100C 98 கண்டுபிடிக்கணும்னு எது கண்டுபிடிச்சா போதும்? 2 கண்டுபிடிச்சோம். 100 into 99 divided by 2 into 2 1. into 1. இப்போ இதை நம்ம கட் பண்ண போறோம். பண்ண என்ன வரும்? 5 9 45 4 4 9 50. இதுதான் நம்மளோட ஆன்சர். புரியுதா புரியலீங்களா? Yes sir. புரியுதுங்க சார். ஓகேங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ட்ரிக் நான் சொல்லி கொடுக்க போறேன். கவலைப்பட வேணாம் சார். என்ன சார் சல்லு நீங்க ஸ்லைடு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஸ்லைடு அப்படியே நான் டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவேன். சரியா? நீங்க தெளிவா கவனிச்சா மட்டும் போதும். ஓகே. அப்படியே சைட் பை சைட்ல வந்து ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நான் எழுத டைம் கொடுத்தேன்னா சொல்லி தர வேண்டிய கான்செப்ட் வந்து அப்படியே ஸ்விங்க் ஆயிரும். அதனாலதான். சரியா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? நெக்ஸ்ட் கான்செப்ட் தியரி ஆஃப் கவுண்டிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அழகான கான்செப்ட். என்ன சார் அது அழகான கான்செப்ட்ன்றீங்க? ஆமா. அண்ட் ஆர் அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்குங்க. அண்ட் ஆர் அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு. இந்த 2 வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்றேன். ஓகே வாங்க. இப்போ வந்து பாருங்க, ஒரு 3 பசங்க இருக்காங்க, 3 பொண்ணுங்க இருக்காங்க. ஓகேவா? பசங்க பேர் வந்து விஜய், அஜித், சூர்யான்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு புரியறதுக்காக. விஜய், அஜித், சூர்யா பேர் மறக்க மாட்டீங்கல்ல? அதே மாதிரி பொண்ணுங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு வச்சுக்கலாம். ஓகே பாருங்க, வச்சுக்கலாமா? த்ரிஷா, நயன்தாரா அண்ட் சமந்தான்னு வச்சுக்கலாம். த்ரிஷா, நயன்தாரா அண்ட் சமந்தா. ஸோ 3 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்? 3 பாய்ஸ்ல இருந்து ஒரு பாய்ஸ் வாங்க அண்ட் 3 கேர்ள்ஸ்ல இருந்து ஒரு கேர்ள்ஸ் வாங்கன்னு சொல்றேன். என்ன சொல்றேன்? 3 பாய்ஸ்ல இருந்து ஒரு பாய்ஸ் வாங்க, அதே மாதிரி 3 கேர்ள்ஸ்ல இருந்து ஒரு கேர்ள்ஸ் வாங்கன்னு சொல்றேன். அப்ப மொத்தம் எத்தனை பேருங்க வருவாங்க? 2 பேருங்க சார். 2 பேர் வருவாங்க. 2 members. 2 பேர் வருவாங்க. கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட்டுங்க. அண்ட் அதே மாதிரி 3 பாய்ஸ்ல இருந்து ஒரு பாய்ஸ் வரலாம், ஆர் 3 கேர்ள்ஸ்ல இருந்து ஒரு கேர்ள் வரலாம். இப்ப எத்தனை பேர் வருவாங்க? ஒருத்தர் தான் சார் வருவாங்க. ஒருத்தர் தான் வருவாங்க. புரியுதா நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்? அப்ப அண்ட் அப்படின்னு வரும்போது இதுவும் இதுவும் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னும் சேர்ந்தது. ஆர் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் ஒன் அல்லது செகண்ட் ஒன். இப்போ அண்ட் அப்படின்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ற சிம்பல் வந்து மல்டிபிளிகேஷன். ஆர் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ற சிம்பல் வந்து பிளஸ்ங்க. இப்போ புரியுற மாதிரி சொல்றேன். 3 பசங்க இருக்காங்க, 3 பாய்ஸ் அண்ட் 3 கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். இப்ப இந்த 3 பாய்ஸ்ல இருந்து ஒரு பையனை நான் செலக்ட் பண்ணணும் இல்லையா? எவ்வளவு வேஸ்ல நடக்கும்? 3 ways. எஸ், 3 பாய்ஸ்ல இருந்து ஒரு பாய் நான் செலக்ட் பண்ண போறேன். 3C1 அண்ட் என்ன சிம்பல் யூஸ் பண்ண சொன்னேன்? மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி 3 கேர்ள்ஸ்ல இருந்து ஒரு கேர்ள் செலக்ட் பண்ணன்னு சொல்றேன். 3C1 கரெக்டா? எஸ். இப்போ 3 பாய்ஸ்ல இருந்து ஒரு பாய் செலக்ட் பண்ணனும்னா 3 வேஸ்ல நடக்கும். அஜித் அல்லது விஜய் அல்லது சூர்யா. அதே மாதிரி 3 கேர்ள்ஸ்ல இருந்து ஒரு கேர்ள் செலக்ட் பண்றது 3 வேஸ்ல நடக்கும். அப்ப 3 into 3 எவ்வளவு காம்பினேஷன்ஸ் இருக்கு எனக்கு? 9 ways. 9 வேஸ்ல வந்து என்னால நடத்த முடியும். இப்ப பாருங்க, உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்றேன். இப்ப வந்து லெட்ஸ் சே ஒரு மூவி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். விஜய், அஜித், சூர்யா. ஓகே, விஜய், அஜித், சூர்யா. அண்ட் அதே மாதிரி வந்து பாருங்க, என்ன ஹீரோயின் வச்சோம்? நயன்தாரா, த்ரிஷா, சமந்தா இல்லையா? இப்போ எனக்கு வந்து பாருங்க, ஒரு மூவி எடுக்க போறேன். இந்த 3 ஆக்டர்ஸ்ல இருந்து ஒரு காம்பினேஷன் கொடுன்னு சொல்லி கேக்குறாங்க. எவ்வளவு வேஸ்ல அந்த காம்பினேஷன் என்னால பண்ண முடியும்? விஜயோட நயன்தாரா, விஜயோட த்ரிஷா, விஜயோட சமந்தா. எஸ், அஜித்தோட நயன்தாரா, அஜித்தோட த்ரிஷா, அஜித்தோட சமந்தா. நெக்ஸ்ட் இது யாரு? சூர்யாவோட நயன்தாரா, சூர்யாவோட த்ரிஷா, சூர்யாவோட சமந்தா. இப்ப டோட்டலா எனக்கு எவ்வளவு வேஸ்ல வந்து நான் வந்து செலக்ஷன் பண்ணிருக்கேன்? 9 ways. இப்போ அதே டைரக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 3 பாய்ஸ் இருக்காங்க, 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. இதுல இருந்து யாராவது ஒருத்தர் இருந்தா போதும், என்னால ஒரு மூவி வந்து ரன் பண்ண முடியும்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்? 3 பாய்ஸ்ல இருந்து ஒரு பாய் அல்லது 3 கேர்ள்ஸ்ல இருந்து ஒரு கேர்ள். அப்போ 3 பாய்ஸ்ல இருந்து ஒரு பாய் செலக்ட் பண்றது எனக்கு 3 வேஸ்ல நடக்கும். விஜய் அல்லது அஜித் இருக்காங்க, இல்ல சூர்யா இருக்காங்க.
அதே மாதிரி கேர்ள்ஸ்ல வந்து பாருங்க நயன்தாரா இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க, சமந்தா இருக்காங்க. இப்ப டோட்டலி வந்து பாருங்க 6 waysல வந்து பாத்தீங்கன்னா என்னால செலக்ட் பண்ண முடியும். புரியுதா புரியலைங்களா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். எஸ் சார். ஓகேங்க. இப்போ நம்ம கொஸ்டின் எக்ஸாம்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்க்க போறோம். எக்ஸாம்ல என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஓகேங்க. யாராவது ஒருத்தர் ரீட் பண்ணலாமே? பண்ணுங்க பார்க்கலாம். In how many ways a group of 5 people can be selected from 3 boys plus 4 girls with at least 1 girl in it? யாருங்க ரீட் பண்ணது? சுமித்ரா சிவகுமார் சார். வெரி குட் சுமித்ரா சிவகுமார். இப்போ 3 boys and 4 girls. இப்ப பாருங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 boys இருக்காங்க, 4 girls இருக்காங்க. இதுல இருந்து நம்ம எத்தனை பேர் செலக்ட் பண்ண போறோம்? 5 people. 5 people வந்து செலக்ட் பண்ண போறோம். அதுல குறைஞ்சது என்ன இருக்கணும்னு சொல்றாங்க? ஒரு கேர்ள் One girl. எஸ், ஒரு கேர்ள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு குறைஞ்சது ஒரு பொண்ணா இது இருக்கணும் அப்படின்னா ஒரு பொண்ணு இருக்கலாம், இல்லனா 2-3 பேர் ரெண்டு இருக்கலாம். பொண்ணு கூட இருக்கலாம். இல்ல 3 பொண்ணு இருக்கலாம், இல்ல 4மே பொண்ணா கூட இருக்கலாம். சரிதானுங்க? Yes, ஆனா sir. மொத்தமா என்னோட டீம்ல வந்து 5 பேர் இருக்கணும். இதுதான் வந்து என்னோட கேள்வி. இப்ப பாருங்க 3 boys இருக்காங்க, 4 girls இருக்காங்க. இதனால தெளிவா கவனிக்கணும். ஓகேவா? 3 boys இருக்காங்க, 4 girls இருக்காங்க. நான் யார ஃபோக்கஸ் பண்ண போறேன்? பசங்களே பொண்ணுங்களையா? Girls. Girls. இப்ப 4 girlsல இருந்து ஒரு girl செலக்ட் பண்ணலாம். சரிதானே? குறைஞ்சது ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்கான். 4 பொண்ணுங்கள்ல இருந்து ஒரு பொண்ணு நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா மிச்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பசங்க தானே இருக்கணும். Yes, sir. ஓகேங்க. So from 4 girls I selected 1 girl and from 3 boys I have to select how many boys to make 5 people? 4. அப்பதான் வந்து எனக்கு 5 பேர் வருவாங்க. ஆனா இருக்கிறதே எவ்வளவு பசங்க தான்? 3 பசங்க தான். 3 பசங்க தான். அப்ப இந்த காம்பினேஷன் வருமா? வராதுங்க சார். No, sir. வராது. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா? 4 பொண்ணுகள்ல இருந்து குறைஞ்சது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ண அப்படின்னா 4 பொண்ணுகள்ல இருந்து ஒரு பொண்ணை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்ப மிச்சத்தை பசங்கள்ல இருந்து தான் நான் செலக்ட் பண்ணணும். அப்பதான் வந்து எனக்கு 5 பேர் கிடைப்பாங்க. ஆனா எனக்கு 5 பேர் கிடைக்கிற மாதிரி காம்பினேஷன் குறைஞ்சது ஒரு பொண்ணை வச்சா வராது. அப்ப நான் என்ன பண்றேன்? அடுத்து போறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க 4 girlsல இருந்து 2 girls செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் 3 boys இருக்காங்களா? அதுல இருந்து எவ்வளவு பாய்ஸ் செலக்ட் பண்ண 5 பேர் கிடைப்பாங்க? 4 boys. 3 boys. இப்ப பாருங்க 2 + 3 5 பசங்க எனக்கு கிடைச்சிட்டாங்களா? 5 பேர் கிடைச்சிட்டாங்களா? Yes, sir. Yes, sir. Yes, sir. ஆர்னா பிளஸ் யூஸ் பண்ண சொன்னேன். அல்லது வேற என்ன பண்ணலாம்? 4 பொண்ணுகள்ல இருந்து 4 மூணு பொண்ணுங்கள்ல இருந்து 3 பொண்ணுகளை செலக்ட் பண்ணலாம். பண்ணிட்டு 3 பசங்கள்ல இருந்து எவ்வளவு பசங்க செலக்ட் பண்ணலாம்? 2. 2. பண்ணலாமா? பண்ணிட்டு 5 பேர் எனக்கு கிடைச்சிட்டாங்க. 3 + 2 5 பீப்புள் எனக்கு இருக்காங்க. அல்லது ஆர்னா பிளஸ் போடணும். போட்டு 4மே பொண்ணுகளை செலக்ட் பண்ணலாமா? Yes, sir. செலக்ட் பண்ணிட்டு பசங்கள்ல இருந்து எத்தனை பேர் செலக்ட் பண்ணலாம்? 1 member. 1 மட்டும் நான் செலக்ட் பண்ணலாம். இதுக்கு மேல வேற ஏதாவது காம்பினேஷன் இதுல இருக்கும்னு நினைக்கிறீங்க? No, sir. ஒரு காம்பினேஷனும் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து பாருங்க குறைஞ்சது ஒரு பொண்ணாவது இருக்கணும்னா ஒரு பொண்ணு இருக்கணும், இல்ல 2 பொண்ணு இருக்கணும், இல்ல 3 பொண்ணு இருக்கணும், 4 பொண்ணு இருக்கணும், 5 பொண்ணு இருக்கணும். ஆனா இங்க 5 பொண்ணு கிடையாது. மொத்தமா இருக்கிறதே 4 பொண்ணுங்க தான். சரிங்களா? இப்போ 4 பொண்ணுகள்ல இருந்து ஒரு பொண்ணை நான் செலக்ட் பண்ணா 3 பசங்கள்ல இருந்து 4 பசங்களை நான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு பாசிபிலிட்டி வாய்ப்பே கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் கிடையவே கிடையாது. இப்ப ரெண்டாவது குறைஞ்சது 2 பொண்ணுங்க வச்சு நான் பண்ண அப்படின்னா 3 பசங்க இருக்கலாம். அப்ப 5 பேர் வருவாங்க. அல்லது 3 பொண்ணுங்களை எடுத்துட்டு 2 பசங்களை வச்சு பண்ணலாம்.
அப்படியும் இல்ல அப்படின்னா 4 பொண்ணுங்களை எடுத்துட்டு ஒரு பசங்களை வச்சு பண்ணலாம். இதுதான் வந்து இருக்கிற காம்பினேஷன்ஸ். அது எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன். சரிங்க, இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு சால்வ் பண்ண தெரியும், இந்த காம்பினேஷன் நமக்கு சால்வ் பண்ண தெரியும். 3C3 ஓட வேல்யூ என்னங்க வரும்? 1 into 4C2 எப்படி எழுத சொன்னேன்? 4 into 3 by 2 into 1. 2 into 1. So 2 into 3 என்னங்க வரும்? 6. Yes. 4C3 ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3C3. 4C3 ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? டிஃபரன்ஸ் என்ன? 4C2. 4C1. 4C1 ஓட வேல்யூ என்னங்க? 4. 4. ஞாபகம் இருக்கா? போன ஸ்லைட்ல பார்த்தோமே. சரி, இப்போ 3C2 ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குங்க? 3C1. 3C1 ஓட வேல்யூ என்னதுங்க? 3. 3 பிளஸ் 4C4 ஓட வேல்யூ என்னங்க வரும்? 4 பேர்ல இருந்து 4 பேரை எவ்வளவு வேஸ்ல எடுக்கலாம்? 1 way. 1 way. 3C1 ஓட வேல்யூ என்னங்க வரும்? 1. என்ன வரும்? 3 பேர்ல இருந்து ஒருத்தர் எடுக்கணும். எவ்வளவு வேஸ்ல நடக்கும்? 3. இப்போ இத சால்வ் பண்ணுவோமா? 1 into 6 6 plus 3 into 4 12 plus 3 into 1 3. இதெல்லாம் கூட்டினா என்னங்க வருது? 21 sir. அப்ப எவ்வளவு வேஸ்ல செலக்ட் பண்றோம்? 21 ways. இதுதான் நம்மளோட ஆன்சருங்க. இப்படிதான் வந்து உங்களுக்கு டான்சர்ல கேள்வி கேட்பாங்க. புரியுதுங்களா? புரியலைங்களா? புரியுது சார். சரி, இப்போ நான் இன்னி ஒரு கேள்வி இதே மாதிரி கொடுக்குறேன். ட்ரை பண்ணுவோமா? எஸ் சார். ஓகேங்க. ஓகேங்க. சுமித்ரா சிவகுமார் தவிர வேற யாராவது ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். In how many ways a group of 4 people can be selected to represent represent a team from 4 boys plus 4 girls where women are one dominating? women are dominating. என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமா இருக்குங்க. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஓகே, 4 boys and 4 girls. யாருங்க ரீட் பண்ணது? Gopika Sri. கோபிகா ஸ்ரீ. வெரி குட் கோபிகா ஸ்ரீ. சோ இப்போ வந்து பாருங்க, 4 பசங்க இருக்காங்க, 4 பொண்ணுங்க இருக்காங்க. 4 boys and 4 girls. இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேரை செலக்ட் பண்ண போறோம்? 4 பேரை வந்து நம்ம செலக்ட் பண்ண போறோம். அதுல விமன் ஆர் டாமினேட்டிங்னு சொல்றாங்க. இப்போ இந்த 4 பீப்புள்ல விமன் ஆர் டாமினேட்டிங் அப்படின்னா குறைஞ்சது எவ்வளவு விமன் இருக்கணுங்க? 1. எஸ், இது விமன், இது வந்து பாத்தீங்கன்னா மென். ஓகேவா? இப்படி இருக்கலாமா பாருங்க. இருங்க, 0 விமன் அண்ட் 4 மென் இருக்கலாமா? இது விமன் ஆர் டாமினேட்டிங்கா? நோ சார். 1 விமன் அண்ட் 3 மென், இது விமன் ஆர் டாமினேட்டிங்கா? Yes sir. இது விமன்ங்க. நோ சார். நோ, ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க, இது விமன் டாமினேட்டிங் கிடையாது. சரி, 2 விமன் அண்ட் 2 மென், இது விமன் ஆர் டாமினேட்டிங்கா? நோ சார். நோ. அப்ப 3 விமன் அண்ட் 1 மேன், இது விமன் ஆர் டாமினேட்டிங்கா? எஸ் சார். Yes sir. 4 விமன் அண்ட் 0 மென், இது விமன் ஆர் டாமினேட்டிங்கா? Yes sir. எஸ். அப்ப இதுதானே விமன் டாமினேட்டிங். பொண்ணுங்க பசங்களோட அதிகமா இருக்கணும், அதுதானே விமன் டாமினேட்டிங். Yes sir. சரி, இப்ப 4 கேர்ள்ஸ்ல இருந்து நான் 3 கேர்ள்ஸ் செலக்ட் பண்றேன். அண்ட் 4 பாய்ஸ்ல இருந்து எவ்வளவு பாய்ஸ் செலக்ட் பண்ணலாம்? 1. 1. இப்ப விமன் டாமினேட்டிங்னு சொல்லுவேன். இல்ல 4மே பொண்ணுங்களா செலக்ட் பண்ணிட்டு பசங்கள்ல இருந்து
Zero. 0. பண்ணா எனக்கு 4 பேர் செலக்ட் ஆன மாதிரி கணக்கு வந்துருச்சா? இப்போ அதை நான் Yes. சால்வ் பண்ண போறேன். 4C1 ஓட வேல்யூ என்னங்க வரும்? 4. 4. 4. 4C3 ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்ங்க? 4C1. 4C1. அதோட ஆன்சர் 4 தான். நெக்ஸ்ட் 4C0 1. 1. 1. 4C4 1. 1. 1. 4 into 4 16. 1 into 1 1. அப்ப எவ்வளவு வயசுல நடக்குங்க? 17 ways. 17. 17. 17 வயசு. புரியுதா புரியலீங்களா? புரியுதுங்க Yes, sir. சார். புரியுது. புரியுது. சரி, இப்போ நம்ம ஒரு டான்செட் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோமா? Yes, sir. இப்போ டான்செட் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்குவோம். ஓகே, டான்செட் கொஸ்டின் பேப்பர் எங்க இருக்குன்னா திரும்ப திரும்ப கேட்க கூடாதுங்க. நான் திரும்ப அதே தான் சொல்றேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் ஆயிருக்கு. டாக்குமெண்ட்ஸ்ல போயிட்டு பாருங்க, டான்செட் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கலாம். இது போன வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர். ஏதாவது பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். சரிங்களா? Okay. ஓகே, 2024 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கலாம். சார் 2025 வந்து 49th கொஸ்டின் சார். இருக்குங்களா? ஆமாங்க சார். 2025 ஆமாங்க சார். 40 49. 49. ஓகே, எம்பிஏ கொஸ்டின் பேப்பரா? ஆமாங்க சார், எம்பிஏ. ஓகே, ஓகே டன். ஓகேங்க. சோ இந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்றதுக்கு ஐ கிவ் 2 மினிட்ஸ் டைம். நீங்க ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து உங்களால ட்ரை பண்ண முடியுதான்னு சொல்லி பாருங்க. நான் டைம் இஸ் 7:41. 7:43 வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேங்க.
only 15 ways to fulfill his requirement. What can be the total number of dishes available on the menu? இப்பதான் நானும் யோசிக்கிறேங்க. எனக்கு ஒரு 1 minute டைம் கொடுங்க. ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டர் இருக்கு, 2 மெயின் கோர்ஸ் இருக்கு. இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 வயசுல தான் வந்து என்னால சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டிஷ்ஷஸ் அவைலபிள் ஆன் த மெனு, நம்பர் ஆஃப் டிஷ்ஷஸ் அவைலபிள் ஆன் த மெனு விச் மீன்ஸ் மெயின் கோர்சஸ் கேட்குறாங்க. ஸ்டார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு காமனா வச்சுக்கிறோம், மெயின் கோர்சஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஓகே, டூ தான். சார் சரி, ஆப்ஷன் 7. 7. எப்படிங்க நீங்க ஒவ்வொரு காம்பினேஷனும் தனித்தனியா ஒர்க் பண்ணி பாத்தீங்களா? எஸ் சார். ஓகே, சரி, நீங்க சொல்ற மாதிரி ஆப்ஷன் 7 வச்சு நான் ஒர்க் பண்ணி பாக்குறேன். ஓகேவா? சோ இப்போ மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 டிஷ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாங்க. 7 டிஷ்ஷஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து மெனுவை எடுத்து பாக்குறீங்க, அதுல 7 டிஷ்ஷஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லெட்ஸ் சே இப்போ ஸ்டார்டர்ல வந்து ஒரு ஸ்டார்டர் இருக்கலாம். ஓகே, ஸ்டார்டர்ல வந்து ஓகே இப்போ லெட்ஸ் சே ஸ்டார்டர்ல ஒரு ஸ்டார்டர் இருக்கலாம் அண்ட் மெயின் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 கோர்ஸ் இருக்கலாம். இல்ல ஸ்டார்டர்ல வந்து 2 ஸ்டார்டர் இருக்கலாம், மெயின் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கலாங்க? 5 இருக்கலாம். ஸ்டார்டர்ல 3 இருக்கலாம், மெயின் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கலாம்? 4 இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து ஸ்டார்டர்ல 4 இருக்கலாம், மெயின் கோர்ஸ்ல வந்து 3 இருக்கலாம். ஸ்டார்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் தட் 5 இருக்கலாம், மெயின் கோர்ஸ்ல வந்து எவ்வளவு இருக்கலாங்க? 2 இருக்கலாம். ஸ்டார்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 இருக்கலாம், மெயின் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 இருக்கலாம். இப்போ அவன் எவ்வளவு என்ன பண்ண சொல்றான் அப்படின்னா, டே நீ ஒரே ஒரு ஸ்டார்டர் தான் வந்துட்டு உன்னால எடுக்க முடியும். எதுங்க? மெயின் கோர்ஸ்ல 0 வரணுங்க சார். 7 0 and 6 1 இருக்கணும் இல்லையா? அதை மிஸ் பண்ணிட்டேன். சோ அதையும் நீங்க போட்டுறோம். ஓகேவா? சரிங்க, இப்போ வந்து பாருங்க மெயின் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 2 சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 2 மெயின் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த காம்பினேஷன் வராது? 6 1 வராது, 7 0 வராது இல்லையா? இப்ப பாருங்க 5 ஸ்டார்டர்ல இருந்து ஒரு ஸ்டார்டர் எடுத்துக்கிறேன் அண்ட் 2 மெயின் கோர்ஸ்ல இருந்து 2 மெயின் கோர்ஸ் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தா எனக்கு என்னங்க வரும்? 5C1 வேல்யூ 5, 2C1 வேல்யூ 1, 5 into 1 5 தானே வரும். பட் எனக்கு ஆன்சர் வந்து எவ்வளவு வரணுங்க? எவ்வளவு வேஸ் வந்து எனக்கு 15 வேஸ் வந்து எனக்கு கிடைக்கணும் இல்லையா? அதே மாதிரி 4 ஸ்டார்டர்ல இருந்து ஒரு ஸ்டார்டர் எடுத்துக்கிறேன் அண்ட் 3 மெயின் கோர்ஸ்ல இருந்து 2 மெயின் கோர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு சால்வ் பண்ணும்போது 4C1 வேல்யூ 4 வரணும், 3C2 வேல்யூ 3. 4 into 3 எவ்வளவுங்க வருது? 12. அப்ப இது என்னோட காம்பினேஷனான கிடையாது. அப்படி இல்லைன்னா 3 ஸ்டார்டர்ல இருந்து ஒரு ஸ்டார்டர் நான் எடுத்துக்கிறேன் அண்ட் 4 மெயின் கோர்ஸ்ல இருந்து 2 மெயின் கோர்ஸ் எடுத்துக்கிறேன். அப்படி பண்ணாலும் 3C1 வேல்யூ 3, 4C2 வேல்யூ என்ன வரும்? 4 into 3 by 2 into 1 6. 6 3s are 18 வருது. அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டார்டர் வந்து 2 ஸ்டார்டர்ல இருந்து ஒரு ஸ்டார்டர் எடுத்துக்கிறேன். 5 மெயின் கோர்ஸ்ல இருந்து 2 மெயின் கோர்ஸ் எடுத்துக்கிறேன். 2C1 வேல்யூ 2, 5C2 வேல்யூ என்னங்க வரும்? 10 வரும். 2 into 10 20 வருது. இல்ல நான் வந்து பாருங்க ஒரு ஸ்டார்டர்ல இருந்து ஒரே ஒரு ஸ்டார்டர் எடுத்துக்கிறேன். 6 மெயின் கோர்ஸ்ல இருந்து 2 மெயின் கோர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். சோ 6 மெயின் கோர்ஸ்ல இருந்து 2 மெயின் கோர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 6 into 5 by 2 into 1. இதை கட் பண்ணும்போது 3 into 5 15 வருது. 1C1 வேல்யூ 1, 6C2 வேல்யூ 15. 1 into 15 எவ்வளவுங்க வருது? 15. அப்ப என்னோட ஆன்சர் என்னங்க? 7. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நான் ஒர்க் பண்ணி பார்க்கணும். லெட்ஸ் சே நான் ஆப்ஷன் B வச்சு ஒர்க் பண்ணி பார்க்கட்டுமா? ஆன்சர் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாமா? இப்ப பாருங்க ஸ்டார்டர் வந்து ஸ்டார்டர் அண்ட் மெயின் கோர்ஸ். ஓகேவா? சோ ஸ்டார்டர் வந்து பாருங்க ஒரு ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் 4மே மெயின் கோர்ஸ் அந்த மெனுல இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்டர்ல வந்து 2 ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 அந்த மெனுல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்டார்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 அந்த மெனுல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்டார்டர் வந்து 4, மெயின் கோர்ஸ் வந்து 1 அந்த மெனுல இருக்காது. ஏன்னா குறைஞ்சது நீங்க 2 மெயின் கோர்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. அப்ப இந்த காம்பினேஷன்ஸ் வந்து இதுக்கு மேல வராது. அப்ப நம்ம இதுலதான் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு ஸ்டார்டர்ல இருந்து ஒரே ஒரு ஸ்டார்டர் எடுக்கிறேன் அண்ட் 4 மெயின் கோர்ஸ்ல இருந்து 2 மெயின் கோர்ஸ் எடுக்கிறேன். இல்ல 2 ஸ்டார்டர்ல இருந்து ஒரு ஸ்டார்டர் எடுக்கிறேன். 3 மெயின் கோர்ஸ்ல இருந்து 2 மெயின் கோர்ஸ் எடுக்கிறேன். இப்போ 3 ஸ்டார்டர்ல இருந்து ஒரு ஸ்டார்டர் எடுக்கிறேன். 2 மெயின் கோர்ஸ்ல இருந்து 2 மெயின் கோர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் சால்வ் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1C1 வேல்யூ 1ங்க, 4C2 வேல்யூ என்ன வரும்? 4 into 3 by 2 into 1. இது நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு 6 வருது. 1 into 6 என்னங்க வருது? 6 கிடையாது.
அண்ட் அதே மாதிரி 2C1 வேல்யூ பாத்தீங்கன்னா 2, 3C2 வேல்யூ 3C1 தான் ஈக்குவலா இருக்கும். அப்ப 2 into 3 இங்க என்ன வருதுங்க? 6. இதுவும் இல்ல. 3C1 வேல்யூ 3ங்க, 2C1 வேல்யூ 1ங்க, 3 into 1 3. இதுல ஒன்லயாவது 15 வந்துச்சா? எதுலயுமே வரல. அப்ப என்னோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வராது. இந்த மாதிரி நான் சால்வ் பண்ணி ரூல் அவுட் பண்ணலாம். பட் இதுக்கும் வந்து ஏதாவது ஷார்ட்கட் இருக்கும். எனக்கு டப்புன்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆகல. புரியுதுங்களா? இது நான் ஏன் வந்து ஆப்ஷன் 7 அடிச்சிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு புரியுதா? எஸ் சார். பட் இந்த பார்த்த உடனே வந்து இது எப்படி இந்த ரியலைசேஷன் வரும் அப்படின்னா பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் வரும். இல்ல நீங்க ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாதிரியா இருக்கும். சரி சார், இது எப்படி சார் நான் பார்த்த உடனே வந்துட்டு ஜஸ்ட் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம், ரெஃபரன்ஸ் வெப்சைட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ஸோ ரெஃபரன்ஸ் வெப்சைட்டுக்கு வந்து ஆல்ரெடி லிங்க் இருக்குங்க. உங்களுக்கு வந்து என்ன லிங்க்குங்க? அது நம்மளோட யூடியூப் சேனலோட நேம் சொல்லியிருக்கேனே, என்னது அது? கரியர் ட்ரைனிங். எஸ், கரியர் ட்ரைனிங்குள்ள போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி பெர்மிட்டேஷனுக்கு உங்களுக்கு நான் ஒரு பிளேலிஸ்ட் வந்து கொடுத்தேன் இல்லையா? இப்போ அதே மாதிரி காம்பினேஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. இங்க பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் இருக்கு இல்லையா? இதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் நான் போட்டிருக்கேன். ஓகேங்க. சோ இதுல காம்பினேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைனா போட்டிருப்பேன். சோ நீங்க இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. படிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மொத்தமா எவ்வளவு வீடியோஸ் இருக்குங்க? ஒரு 8 வீடியோஸ் இருக்கு. ஒரு வீடியோ ஆவரேஜா 15 நிமிஷம் அப்படின்னா 8 வீடியோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ரஃபா ஒரு 120 மினிட்ஸ் கிட்ட வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் கரெக்டா சொல்றேன்னா தப்பா சொல்றேன்னா? 10, 8, 80, 40, 120 நிமிஷம் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா இந்த டாபிக் ஃபுல்லா நீங்க கத்துக்கலாம். போன வாரம் நான் சொல்லி கொடுத்ததையும் இந்த வாரம் சொல்லி கொடுத்ததையும் சேர்த்து நீங்க இந்த 2 மணி நேரத்துல கத்துக்கலாம். கத்துக்கிட்டு என்ன பண்ணணுங்க? பிராக்டிஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? indiabix.com இங்க போனீங்க அப்படின்னு இந்த அரித்மெட்டிக் ஆப்டிடியூட் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க போங்க, இதை போய் சால்வ் பண்ணி பாருங்க. இங்க இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். ஓகேவாங்க? ஓகே சார். ஓகே சார். சார் ஒன் மோர் டவுட்ஸ் சார். எஸ் மேடம். இப்போ நீங்க டவுட் கேட்கலாங்க. ஒரு டைம் இருக்கு நமக்கு டவுட் கேட்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா we have some 10 minutes or 8 minutes time. சோ டவுட் கேளுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாங்க. சார் குவான்ஸ்ல டாபிக்ஸ் வந்து எப்படி பிளான் பண்றது அப்படின்னு சொல்றேன்னு சொன்னீங்க சார். ஓகேங்க டன். சி நீங்க வந்துட்டு ஒருவேளை மேக்ஸுக்கே புதுசா அப்படின்னா பெர்சன்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொல்ற அந்த ஆர்டரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜஸ், டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். டோன்ட் வரி, இது அப்படியே வந்து உங்களுக்கு நான் போட்டுருவேன். டோன்ட் வரி. ஓகே. ஸோ நான் திரும்ப சொல்றேன். பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜஸ், டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரைன்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆன் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், நெக்ஸ்ட் பெர்மிட்டேஷன், காம்பினேஷன், அதுக்கப்புறமா பாருங்க பேசிக் ஜாமெண்ட்ரி, பேசிக் அல்ஜீப்ரா, அதுக்கப்புறமா வந்து நம்பர் சிஸ்டம்ஸ். நம்பர் சிஸ்டம் ஃபர்ஸ்டே பாக்குறது ஓகே, பட் கவர் பண்றதுக்கு நிறைய இருக்கு. நம்பர் சிஸ்டம்ஸ்ல சிம்பிளிபிகேஷன்லாம் வரும், அதெல்லாம் பாருங்க. இந்த 15 டாபிக் பார்த்துட்டு டேட்டா சஃபிசியன்சி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது குவான்ஸ்ல நீங்க பார்க்க வேண்டியது. இதுக்கு நான் குவான்ஸ்ல பார்க்க வேண்டியது சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் லாஜிக்கல்ல பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன், சாரி கோடிங் அண்ட் டீகோடிங், டைரக்ஷன்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ், சிலாஜிசம் பார்த்துக்கோங்க, பசில்ஸ் பார்த்துக்கோங்க, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துக்கோங்க. டேட்டா இன்டர்பிரேட்டேஷன் கேட்க வாய்ப்பு இருக்கு, டேட்டா இன்டர்பிரேட்டேஷனும் பார்த்துக்கோங்க. பட் அதுக்கு குவான்ஸ்குள்ள தான் வரும். பட் நான் சொல்லிட்டேன், டேட்டா இன்டர்பிரேட்டேஷனும் வந்து பார்த்துக்கோங்க. கிளாக்ஸ், கேலண்டர்ஸ், அதுக்கப்புறமா வந்து இதுலயும் டேட்டா சஃபிசியன்சி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. டேட்டா சஃபிசியன்சி கேட்க வாய்ப்புகள் இருக்கு, அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங், ஆல்பா நியூமரிக் சீரியஸ், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய டாபிக். இந்த ஆர்டரை நீங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும், ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்டர்லாம் வந்து கணக்குல வராது. ஓகேவா? அந்த அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன், இந்த மாதிரிலாம் டாபிக்ஸ் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க பாக்குற மாதிரியா இருக்கும், அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாஜிக்கல்ல பார்க்க வேண்டியது. வெர்பல் எபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஜனனி மேம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், கிராமர், அதுல வந்து கொஞ்சம் தரவு வருங்க.
ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 8 பார்ட்ஸ் இருக்குல்ல, verb, noun, adjective, articles and conjunctions, prepositions, இது எல்லாமே வந்து நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அந்த 8 ஆர்டிகல்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா தரவா அந்த 150 காமன் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவே இருக்கும் யூடியூப்ல. அந்த 150 காமன் மிஸ்டேக்ஸ் இன் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் பாருங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எஸ்பி பாக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குங்க, அதை வந்து நீங்க ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம். எஸ்பி பாக்ஸி புக் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் சம் கிளாரிட்டி அபவுட் வெர்பல் எபிலிட்டி. ஓகேங்களா? இந்த கிராமர்ஸ் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் கரெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பேரா ஜம்பிள்ஸ், கிளாஸ் டெஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இதெல்லாமே வந்து நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். எம்பிஏக்கும் எம்சிஏக்கும் 2 பேருக்குமே கிராமர் இருக்குங்க, ரைட்? ஸோ அதனால வந்து கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி இதெல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா டெய்லி ஹிந்து நியூஸ் பேப்பர் பாருங்க. எம்சிஏவும் படிங்க, எம்பிஏவும் படிங்க. எம்சிஏக்கு லாஸ்ட் இயர்ல இருந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். சார் நீங்க எல்லாம் போய் சொல்றீங்க சார் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சும்மா எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க எம்சிஏ? ஃபோரா? 20. இங்க பாருங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பாருங்க. பட் உங்க நல்ல நேரம் குட்டி குட்டியா கேட்டான். கொஸ்டின் நம்பர் 41 இருந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். இது செகண்ட் பேசேஜ். 46 to 50 இது செகண்ட் பேசேஜ். ஓகே, 10 கொஸ்டின் ஆச்சா? இது தேர்ட் பேசேஜ். 15 கொஸ்டின் ஆச்சா? ஃபோர்த் பேசேஜ். எவ்வளவு கொஸ்டினுங்க? 20 கொஸ்டின். அதே 20 கொஸ்டின் தான் யாருக்கு இருக்கு? ஐம் சாரிங்க, உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணவே இல்லையா? கொஸ்டின் ஷேர் பண்ணாம நான் வந்து பேசிட்டு இருக்கேன் இல்லையா? ஓகே தென் சாரிங்க, கொஸ்டின் இப்ப ஷேர் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஓகே, இப்ப தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதாங்க? எஸ் சார். ஓகே, அப்ப நான் பாட்டுக்கு மூஞ்சி பார்த்து பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியல. ஓகே, இப்ப பாருங்க 41 to 45 பேசேஜ். இது எம்சியோட கொஸ்டின் பேப்பர் போன வருஷம். ஓகே, 41 to 45 5 கொஸ்டின். 46 to 50 5 கொஸ்டின். அண்ட் வாட் இஸ் தட்? 51 to 55 5 கொஸ்டின். அண்ட் அதே மாதிரி 56 to 60 5 கொஸ்டினுங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு முக்கியம், எம்சிஏக்கும். எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதட்டில் விட்டுறாதீங்க, கஷ்டமாயிரும்பா. ஓகே, ஸோ இதுதாங்க உங்களோட சிலபஸ். அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க எம்சிஏ மக்கள். அண்ட் எம்பிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக லாஸ்ட் டைம் கேட்டான். 4 பேசேஜ் குட்டி பேசேஜாக கேட்டான். எப்பவுமே யூஸ்வலி வந்து ஒரு 4 பக்கத்துக்கு இருக்க மாதிரி பெருசா கேட்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கஷ்டமா இருந்தது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்ட் தான். இப்ப நம்ம சால்வ் பண்ண பாருங்க இந்த கொஸ்டின். இது ஆக்சுவலி கஷ்டம் கிடையாது, பட் பார்த்தோன்னே புரிஞ்சுக்க மாட்டாங்க பசங்க. ஹரிஸ் ஆல்ரெடி வந்து அந்த எம்சிஏ கொஸ்டின் பேப்பர் குரூப்ல இருக்கப்ப டெலிகிராம் குரூப்ல போட்டு வச்சிருக்கிறேன், கொஞ்சம் பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் செஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நௌசத் மேம் வில் ஹேண்டில். ஓகேவா? ஸோ பிரஜன் ஆண்டனி, நௌசத் மேம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மீன் வைல் கிராஷ் கோர்ஸ்ல நீங்க என்ரோல் ஆகணும் அப்படின்னா இப்ப கூட நீங்க என்ரோல் ஆயிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் அந்த டிஸ்கவுண்ட் ஓடிட்டு தாங்க இருக்கு. டெய்லி கிளாஸஸ் நடக்கும் 7 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும். வந்து இப்ப நான் ஹேண்டில் பண்ண பாத்தீங்களா 1.5 மணி நேரம் டிரான்ஸ்லேட் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நடக்கும். நீங்க வேணும் அப்படின்னா அதுல என்ரோல் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட்ல அசஸ்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஓகே, வாரம் ஃபுல்லா என்ன ஹேண்டில் பண்றோம் அது வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாட் இஸ் தட் அசஸ்மெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். அப்ப நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியா இருக்கும். உங்களுக்கு அழகா வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கிடலாங்க. டிரான்ஸ்லேட் எக்ஸாம்ல ஏன் சார் நல்ல மார்க் வாங்கணும்? சுமார் ஒரு மார்க் வாங்கினா காலேஜ் கிடைக்கும்ல? கிடைக்கும் தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க சூஸ் பண்ற காலேஜ் வந்துட்டு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா, பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னாலே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். மேக்ஸிமம் யூஜி காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் பயங்கரமா டல்லா அடிபட்டு இருக்கு. எம்பிஏ எம்சிஏ போற காலேஜஸ்லயாவது வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்க மாதிரி போனாதான் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல பெனிஃபிட்டுங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஐடி காலேஜ்ல எல்லாம் வந்து பேசணும். ஸோ அங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்கும்போது வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்துட்டு ஃபார் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸுக்கு வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் 31 lakhs per annum. ரைட். ஸோ எம்சிஏக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் பிரிங்கிங் தி கம்பெனிஸ். ஸோ ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து எந்த காலேஜ்ல அதிகமா இருக்கும் அந்த மாதிரி காலேஜ்ல போனீங்க அப்படின்னா நமக்கு ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு சம்பளம் ஒரு 7.5 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, நான் யூஸ்வலி வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடா தாங்க பேசுவேன். காலேஜையும் தாண்டி பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியம். ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸுக்காக தான் நம்ம படிக்கிறோம்.
பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம காலேஜில் 2 years டிகிரி முடிச்சுட்டு நீங்க வேலை தேடுறது ரொம்ப கஷ்டம் ஆயிரும்ல. அதான். ஓகே. ஸோ வேற யாரோ வந்து டவுட் கேட்குறீங்க. ஒரே ஒரு டவுட் மட்டும் நான் சால்வ் பண்ணிட்டு ஐ வில் கம்ப்ளீட் தி. சார் சாரி ஃபார் இன்டரப்டிங் சார். நான் பர்சனல் டிசேபிலிட்டி சார். நான் வந்து அப்ளை பண்ணேன் சார் டான்செட் MBA. ஓகே. லோ விஷன் சார், விஷுவல் இம்பேக்ட். டான்செட் வந்து நீங்க இருக்க சப்ஜெக்ட் மாதிரி மித்த ஃபேக்கல்டி ஹேண்டில் பண்ணுவாங்க சார். சுதர்சன் ரசிதா, நீங்க இன்னொரு டைம் சொல்றீங்களா? நீங்க சொன்னது கரெக்டா எனக்கு புரியலைங்க. இன்னும் ஒரு டைம் சொல்லுங்க சார். நான் வந்து பர்சனல் வித் லோ விஷன் சார், விஷுவல் இம்பேக்ட் டான்செட் MBA எழுத போறேன் சார். மித்த ஃபேக்கல்டி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு கேட்டேன் சார். ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகேங்க. அதான் கேட்டீங்களா? மித்த ஃபேக்கல்டிஸும் வந்து வார ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்களா? ஆமா சார். பண்ணுவாங்க. ஸோ வீக்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் எங்களோட அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா வில் பி டூயிங் இட். டோன்ட் வரி. சரிங்க. ஸோ குணசேகர் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. குணசேகர், இது வந்து MBA-வோட கொஸ்டின் பேப்பர் தானே நீங்க அனுப்பிச்சது சாட் பாக்ஸ்ல? எஸ் சார். ஓகே, டன். ஆமா. ஸோ குணசேகர் வந்து லாஸ்ட் இயர் MBA-வோட கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு ஏதோ ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட் நான் சால்வ் பண்ணி காமிச்சிடறேன். ஓகே. இல்லையே, இல்ல குணசேகரன், அந்த லாஸ்ட் இயர் MBA கொஸ்டின் பேப்பர் இல்லன்னு நினைக்கிறேன். சார் லாஸ்ட் இயர் தான் சார். ஆமா சார், 51. ஓகே. இந்த ஸ்கிரீன்ஷாட்டும் உங்களுக்கு அப்படியே போட்டுறேங்க. ஓகேவா? மீன்வைல் இந்த ஸ்கிரீன்ஷாட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ வில் புட் இட் இன் அவர் குரூப். போச்சு. ஓகே, லீவ் இட். இது வந்து போன வருஷம் MBA-வோட கொஸ்டின் பேப்பருங்க. இதையும் நான் சால்வ் பண்ணி காமிச்சிடறேன். குணசேகர் ரீட் பண்ணுப்பா. If a merchant offers a discount of 40% on the mark price of his goods and thus ends up the selling at cost price, what was the percent markup? ஓகேங்க, டன். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கடைக்காரன் வந்து பாத்தீங்கன்னா அவனோட பொருளை அவன் வாங்கின வேலையில இருந்து 40% வந்து அதிகமா வைக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தானே? இல்ல. ஸோ ஒரு கடைக்காரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் மார்க் பண்ண விலையில இருந்து 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். லெட்ஸ் சே அந்த கடைக்காரன் வாங்கினது வந்து காஸ்ட் பிரைஸ். இப்போ அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருளோட விலையை வந்து வேற மாதிரி நிர்ணயம் பண்றான். ஓகேவாங்க? லெட்ஸ் சே நான் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 140 ரூபான்னு சொல்லி வைக்கிறேன். அதுல இருந்து ஒரு 40% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து கஸ்டமருக்கு விற்கிறேன். இந்தாப்பா 40% டிஸ்கவுண்ட்னு சொல்லி விற்கிறேன். அப்படி வித்தா என்னோட செல்லிங் பிரைஸும் காஸ்ட் பிரைஸும் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? இது புரியுதுங்களா? இந்த கேள்வி புரியுதா? ஒரு கடைக்காரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறான். நான் தான் அந்த கடைக்காரன். ஒரு பொருளை வந்து காசு கொடுத்து வாங்குறேன். வாங்கி கஸ்டமர் கிட்ட விற்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பிரைஸை வந்து அந்த ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டுறேன். இதுதான் வந்து பிரைஸ்ன்னு கஸ்டமர் எடுக்காம இருக்கு, ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டுறேன். நான் என்ன பண்றேன், அந்த கஸ்டமர் கிட்ட சரி ஓகே இந்த பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி விற்கிறேன். அப்படி வித்தா என்னோட காஸ்ட் பிரைஸும் நான் வித்த வேலையும் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. சி, நான் கடைக்காரன். இந்த கடைக்காரன் வாங்கினது அவனுக்கு எப்பவுமே எவ்வளவு பெர்சன்டேஜ்ங்க? 100%. இப்ப நான் விற்கும் போது எவ்வளவுக்கு தான் வித்திருக்கேன்? 100%. 100% தான் வித்திருக்கேன். ஆனா இது எவ்வளவு எதுல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து நான் வித்திருக்கேன்? மார்க்கெட் பிரைஸ்ல. சரிங்க. இப்ப மார்க்கெட் பிரைஸ் ஒரு வேலை மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 100% இருந்தா என்னோட செல்லிங் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் தான் இருக்கு? 60%. 60%. அப்ப இந்த 60% தானங்க 100%. எஸ் சார். 60% தான் 100 ரூபாய். அப்ப 100% தானே மார்க்கெட் பிரைஸ். அது எவ்வளவு? அதான் நான் கண்டுபிடிக்கணும். So question mark equal to 100 into 100 divided by 60ங்க. இதை அடிச்சு விடுங்க. அடிச்சு விட்டீங்க அப்படின்னு என்ன வரும்? 5 by 3. 500 by 3. 500 by 3 என்னங்க? 1 times 3 20. 6 times 3 18. 20. 6 times 3 18. Decimal 20 போய்கிட்டே இருக்கும். 16.66. இப்ப பாருங்க
166.66. அப்ப என்னோட மார்க்கெட் பிரைஸ் வந்து எவ்வளவுங்க? 166.66. அப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு 100 rupeesக்கு வாங்கியிருக்கேன். அதை வந்து 166 ரூபாய் 66 பைசான்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிருக்கேன். அதுல இருந்து 40% டிஸ்கவுண்ட் கொடுத்து வித்திருக்கேன். அப்படி வித்தனா நான் வாங்கின வேலையும் வித்த வேலையும் ஒரே மாதிரியா இருக்கு. அப்போ நான் காஸ்ட் பிரைஸை விட எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமா வச்சிருக்கேன்? 66.6. 66.66. 100 ரூபாய்க்கு வாங்கி 166 ரூபாய் 66 பைசான்னு சொல்லி விக்கிறேன்னா எவ்வளவு ரூபாய் வந்து அதிகமா வச்சு விக்கிறேங்க? 66.66. அப்போ 100% விட 66.66% அதிகமா வைக்கிறேன். புரியுதா குணசேகரனுக்கு? சார் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ஹோம்வொர்க் கொடுத்திருந்தீங்க சார் எங்களுக்கு. ஓகே சரி ஓகேங்க டன். எனக்கு ஞாபகம் இல்லைங்க. நான் அப்படியே லைனா ஒவ்வொரு டாபிக் சால்வ் பண்ணும்போது என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அப்படியே ஜஸ்ட் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். நீங்க வந்து அந்த ஹோம்வொர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகேவா? சோ சுமித்ரா சிவகுமார் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. வேற யாரோ ரீட் பண்ணுங்களா? யாருங்க அது? கோபிகா ஸ்ரீ சார். கோபிகா ஸ்ரீ. both of you very good. ஓகே வாங்க. சோ தட்ஸ் இட் ஃபார் தி டே. இதுல எது டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? எங்க நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி தான் சொல்லி கொடுத்தேன். இப்போ இந்த கொஸ்டின் சொல்லும் போது நோ சார். அப்ப எல்லாம் மூஞ்சியே பார்த்துட்டு இருந்தீங்களா? நான் சொல்லி தரம்போ. சரி நான் டெலிகிராம்ல போட்டிருக்கேன் பாருங்க. குணசேகரா அப்படியெல்லாம் சிரிக்க கூடாது. சோ நான் டெலிகிராம்ல பாருங்க அந்த ஆன்சர் போட்டிருக்கேன். நான் இத்தனை நேரம் ஒர்க் பண்ணி காமிச்சிட்டே இருந்தேன். நீங்க என்னங்க எதுவுமே சொல்ல? ஸ்கிரீன் ஷேர் பண்ணனா சொல்லிருக்கலாம்ல. புரியுதா? பாருங்க. ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேங்களா? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் புரிஞ்சா? எஸ் சார். ஓகே. however நான் சால்வ் பண்ணும்போது நீங்க யாருமே வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணலன்னு சொல்ல. அதனால வந்து நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு எனர்ஜி போயிடுச்சு. ஓகேங்க டன். சோ தட்ஸ் இட் ஃபார் தி டே. Thank you so much for your patience and we may live. Good night all of you. And even நீங்க டான்செட் கிராஷ் கோர்ஸ்ல என்ரோல் ஆகணும் அப்படினால என்ரோல் ஆகுங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Thank you so much. Good night all of you. Thank you sir. Thank you, sir.